சொல்லி அந்த சின்ன பாப்பா தான் இயேசுவிடம் ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஏசப்பா அவளை தப்புவிக்கும்படி ஒரு வழியை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவளுடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதித்து அவளை உயர்த்தி வைத்தார், அவளை மேன்மைப்படுத்தி வைத்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயரா இருக்கிறார். அவர் நிச்சயமாக உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கையில பாருங்க, கூட பிறந்த சகோதரர்களை என்ன பண்ணிடுறாங்க, எகிப்து தேசத்துல அடிமையாய் விற்று விடுகிறார்கள். இஸ்மவேலர்களிட அடிமையா விற்று விடுகிறார்கள். திக்கற்றவனாய் எகிப்து தேசத்துக்கு போனான். அங்க அவனுக்கு யாருமே இல்லை, சொந்த சகோதரர்கள் இருந்தும் கைவிடப்பட்ட சூழ்நிலை. ஆனா கர்த்தரோ அவனை கைவிடவில்லை. அந்த எகிப்து தேசத்துல அவன் கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு வாழ்க்கையில பாருங்க, அந்த முதல் அதிகாரம் முதல் 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவன் எவ்வளவு ஆஸ்வதிக்கப்பட்டவன், அவன் எவ்வளவு பணக்காரன், அவனுக்கு என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு காலகட்டத்துல எல்லாவற்றையும் இழந்தவனாய் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில தனிமரமாய் நின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அவனுக்கு இருந்த எல்லா பிள்ளைகளும் இறந்து போய்விட்டார்கள். அவனுக்கு இருந்த எல்லா சொத்துகளும் அழிக்கப்பட்டு போனது. அவனுக்கு இருந்த மனைவி கூட நீ தேவனை தூசிட்டு சட்டம் கட்டாம ஜீவனை விடும் என்று சொல்லி சொன்னாள். அவளுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. இருந்த பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. சரீரத்துல ஒரே வியாதி, உச்சந்தல உள்ளங்கால் வர கொடூர பருக்கள். அந்த நேரத்துல கூட கைவிடப்பட்ட நிலைமையில இந்த அந்த சூழ்நிலை கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அவனுக்கு ஆறுதல் சொல்லணும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, அதனால உனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, உனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, ஆறுதல் சொல்ல வந்தவங்க கூட அவன் மேல பலியை செலுத்தினார்கள். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு, யோபுவை ஆசீர்வதித்து இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையை திரும்ப கொடுத்து அவனை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்து போன பிள்ளைகளை மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொண்டான். இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப திக்கற்ற நிலைமையில இருக்கிறோம், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி நீங்க கலங்க வேண்டாம். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். நீங்க கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவரை நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படி ஒரு வழி வாசலை ஏற்படுத்தி தருவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த சங்கீதத்துல கர்த்தர் 3 காரியத்தை நம்மோட பேசினார். முதல்ல அவர் சொல்றாரு, ஆபத்து நேரிடுகிற சமயத்தில் நீர் ஏன் மறைந்து இருக்கிறீர், ஏன் தூரத்தில் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு. ஆனா தேவன் நமக்கு தூரத்துல இல்ல, நம்ம கூட தான் இருக்கிறார். அதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. கர்த்தர் எனக்கு உதவி செய்யற கூட இருக்கிறாரு. தாமதம் ஆகிறது என்று சொன்னால் அதுல ஏதோ ஒரு நன்மை வச்சிருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும், தொடர்ந்து விசுவாசத்திலே இருக்கணுமே தவிர பின்வாங்கி போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. இரண்டாவதாக, துன்மார்க்கனை போல நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. துன்மார்க்கமாய் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டு போகிறது. ஒருவேளை நமக்கு விரோதமாக சில துன்மார்க்கர்கள் என்ன திட்டம் போட்டாலும் அது வாய்க்காது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. கர்த்தர் நிச்சயமா நம்மை மேன்மைப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. மூன்றாவதாக, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவராய் சகாயராய் இருக்கிறார். கைவிடப்பட்ட நிலைமையில, எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமையில நீ இருக்கலாம். சொந்த பந்தத்தினால கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஒருவேளை யாருக்கு உதவி செய்ய யாரும் இந்த உலகத்தில் இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு சகாயராயிருந்து உங்களுக்கு உதவி செய்வார். எனவே கர்த்தர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை சார்ந்து இருங்க. எந்த விதத்திலும் முறுமுறுத்து விடாதீர்கள், எந்த விதத்திலும் பின்வாங்கி போய் விடாதீர்கள். என் ஜெபத்துக்கு பதில் வரலையே அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு வருவதை நிறுத்தி விடாதீர்கள். தொடர்ந்து ஜெபிங்க. நிச்சயமா லேட்டா செஞ்சாலும் கர்த்தர் லேட்டஸ்டா செய்வாரு. கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, அந்த நாளில் துதிக்கிறோம்.